ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். தெருவிலே பெண்கள் போயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். தெருவிலே பெண்கள் போயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. मोहे रंग दो लाल, मोहे रंग दो लाल, नंद के लाल लाल, छेड़ो नहीं बस रंग दो लाल, मोहे रंग दो लाल। देखो देखो तुझको मैं होके निहार। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा. श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा. यमुना तट भयो निहाल, राधे संग नंदलाल, राधे संग नंदलाल, राधे संग नंदलाल। मिलके रचाए रास, कर कर में है उल्लास, कर कर में है उल्लास, कर कर में है उल्लास। 24 में है प्रकाश, मित्र का भाई उजास, फैली है मंद मंद फूलों की मद सुवास। राधे संग आज झूमे கண்ணன் கடலினிலே நன்னுமி நீர் மாந்தரகால் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதங்களை பற்றி கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இருக்கும் எதுக்காக அதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உலகத்தில் எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம், நிறைய பாவம் பண்ணியிருப்போம். இந்த பாவங்களை எல்லாம் கடந்து போக வேண்டும் என்றால் பற்றி நின்ற பாவங்கள் அதை தாண்டி போகிறதுக்காக பாற்ற வேண்டில் கண்ணனுடைய கடலை நணுவினும் மாந்தர்கள். அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை அவன் உடையவன் என்பதினாலே அவனுக்கு பேரே உடையவன். உடையவன்னா என்ன? அந்த தன்மைகளை உடையவன் அர்த்தம். இப்போது இந்த உலகம் பூரா அவனுக்கு தான் சொல்லணும். பாருண்டான், பாருமிழ்ந்தான், பாரிழந்தான், பாரளந்தான். பாருனா பூமி. ஸோ மண்ணை சாப்பிட்டு காப்பிட்டான். இந்த பூமி பூரா எனக்கு தான்ட்டு யசோதை அடிக்க வரப்போது வாய் திறந்து பாருன்ட்டான். எல்லாத்தையும் காட்டிட்டான் அதுக்குள்ளேயே. அப்போ பாருண்டான், துப்பி காமிச்சிட்டான். பாரு உமிழ்ந்தான். பாண்டவர்களுக்காக தூது போன போது நடந்து காமிச்சிட்டான். பார் இடந்தான். திருவிக்கிரம அவதாரம் வந்தபோது பூமியெல்லாம் ஒரே காலில் அளந்து காமிச்சிட்டான். ஒரு காலில் மண், ஒரு காலில் வெண்ணு, ஒரு காலில் பலிசக்கரை வச்சு தலைமையில் வச்சுவிட்டான். இப்போ பாருண்டான், பாருமிழ்ந்தான், பாரிடந்தான், பாரளந்தான். இந்த உலகம் பூரா அவனுக்கு தான் சொந்தம் என்பதை அவன் ஏற்கனவே நிரூபித்து காட்டியிருக்கின்றான். அதனால் அவன் யார்? மாயன்.
எல்லா மாயைகளுக்கும் சொந்தக்காரன். அவன் பேர் மாயவன், மாயன், மாமாயன், ரொம்ப பெரிய மாயைகளை எல்லாம் செய்யக்கூடியவன். உலகம் உண்ட பெருவாயன் உலப்பில் கீர்த்தி அம்மான். உலகத்தை சாப்பிட்டே காமிச்சவன், அவனுடைய கீர்த்திகளை சொல்ல முடியாது நம்மால அப்படின்னு அர்த்தம். அழகர் கிள்ளி விடுத்துவதுன்னு ஒரு நாவல் இருக்கு, ஒரு கட்டுரை. அதில் எழுதுவாங்க, அவன் என்ன பண்ணுறான்னா, கண்ணன் என்ற பெயரால் காட்டுகின்றான். கண்ணன் அப்படிங்கிற பேரில் பார்த்தா எல்லாத்தையும் காட்டுறானான். மாயன் என்ற பெயரால் மறைக்கின்றான். மாயவனுங்கிற போது எல்லாத்தையும் நமக்கு எதுவுமே புரியாத மாதிரி மறைச்சி வச்சிடறான். கண்ணனுங்கிற நிலைக்கு வர்ற போது எல்லாத்தையும் புரியாத காட்சிகளை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறான். இப்படி நீலாசுதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பரமசைவர், சிவபெருமான் தான் கும்பிடுவார். அவர் சொல்கிறார், நான் சைவந்தான், சிவங்கிட்ட தான் நான் அட்டாச்சாக இருக்கேன். ஆனால் இந்த காயாம்பூ நிலத்தில் இருக்கிற கண்ணன் நிலத்தில் எதுக்கோ தெரியல என் மனசு கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு வர்றார். அவங்ககிட்ட என் மனசு போகிறது என்ற அர்த்தத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம் என்றால், இந்த உலகத்தில் ஒரு பூரணமாக ஃப்ரம் சைல்ட் டில் டெத் பூரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு அவதார். மற்றதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி. தூளை பிறந்துக்கிட்டு நரசிம்மர் வருவார், ஷார்ட் லிவ்டு அந்த கேரக்டர்ன்றது. இது பிறந்த போதிருந்தே மாயைகளை செய்து கொண்டிருந்தது தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதை கிட்ட போய் வளர்றாரு, தேவி கிட்ட ஜெயிலில் படுறாரு, ஆயர்பாடியில் போய் வளர்க்குறாரு. யசோதை கிட்ட பால் குடித்த போது கொஞ்சம் ரஜோகுணம் வருது, கொஞ்சம் அடித்து வளர்க்குறது, கொஞ்சம் அன்பாக வளர்க்குறது. ஜெயிலில் சொந்த அண்ணனே ஜெயிலில் போட்டிருந்த போது கூட பொறுமையாக இருந்தா இல்லையா, அந்த சாத்வீக குணம் என்பது அம்மா தேவகி கிட்டேருந்து வருது. கம்சன் ஒரு ராட்சசி அனுப்புகிறான், அவள் விஷப்பாலை கொடுத்து இவரை கொலை பண்ணுறதுக்கு வர்றா. அந்த பாலையும் குடிச்சிருக்கா அந்த ஆள். அதனால் கெட்ட குணமும் அவர்கிட்ட வந்துச்சு. இந்த உலகத்தில் சத்துவ தமோ ரஜோன்னுவாங்க. நல்ல குணம், பேலன்ஸ், கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது, அண்டு ரொம்ப கெட்ட குணம். இந்த 3 குணமும் 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடித்ததுனால கிருஷ்ணங்கிட்ட வந்துச்சு. இரணியனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு நரசிங்க பெருமாளுக்கு புத்தி கெட்டு போகுது. அவனு அழிஞ்சுட்டு இருக்காரு, என்ன ரத்தத்தை குடிச்சிட்டாரு. அப்போ சரப அவதாரம் எடுத்து சிவபெருமான் அந்த பறவையினுடைய ரெக்கையில் ஒரு தட்டினோடனே நரசிம்மருக்கு கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக நல்ல எண்ணங்கள் வந்ததாம். அந்த மாதிரி உலகத்தில் மனிதனாக பிறக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நம்மளையும் ஆட்கொள்கின்றன. கட்டாயம் வரும். மனுஷனாக பிறக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் எல்லா கெட்ட குணங்களும் நம்முடைய பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் ஏற்ற மாதிரி நம்மக்கிட்டையும் வருது. அதனால் பூரணத்துவமான ஒரு நிலையில் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணனையே கூட நீ பூரணத்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பாண்டவர்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சதுனால கொஞ்சம் அநியாயமாலாம் நிறைய வேலை செஞ்சுருக்காரு. கௌரவாதிகளுக்கு எதிராக நிறைய பாண்டவர்களுக்கு பட்சமாக நிறைய விஷயங்கள்லாம் செய்திருக்காரு. எதுக்காக இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்த வேலை என்ன, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்தான். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில். அவர் வந்தது எதுக்காக, பாப்புலேஷன்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்காக. பூமியில் நிறைய பாப்புலேஷன் ஆகி போயிருந்தது அந்த நேரத்தில். அதை கொஞ்சம் ஜாலியாக பண்ணார். ஒருத்தரை கொலை பண்ணுற மாதிரி இன்னொருத்தரை கொலை பண்ண மாட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொலை பண்ணினே இருப்பார். ஆனால் லாஸ்ட்டில் தன்னுடைய யாதவ குலத்தையும் அழிச்சிக்கிட்டாரு, எல்லாரையும் அழிச்சிட்டாரு. பரீட்சித்து பாம்பு கடிக்கு சாக இருந்தவன் குருவாயூரில் வந்தபோது காப்பாற்றுறாரு. தோல்வியாதி வந்த ஜனமேஜயனை காப்பாற்றுறாரு. பாண்டவ வம்சத்தில் 2 பேரை மாத்திரம் விட்டுட்டு அவர் பாட்டிக்கு போயிட்டார். அப்படி தான் பரத வருஷம் பரதக்கண்டே ஆரம்பித்து நம்மளாம் இன்றைக்கி உட்காந்துன்னு இருக்கோம். இந்த கலியுகம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அதனால் கிருஷ்ணனை புரிந்து கொள்வது கஷ்டம். அவன் வந்த வேலையை அவன் செஞ்சிட்டான். உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்தான், அது ஜாலியாக அழிச்சிட்டு போயிட்டான். அதனால் எதுக்காக அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறது நான் தான் அவன் சொல்கிறேன் இல்லையா. இப்போது கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் கோபி கூடலாம் டான்ஸ் ஆடினு இருந்தார். முந்தா நேற்று கூட சொன்னேன். எதுக்காக அந்த மாதிரி டான்ஸ் ஆடினார் அப்படின்னா, பிருந்தான்னு ஒருத்தி இருந்தா. அவள் பஞ்சாபில் ஜலந்தர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு இருந்த ராஜா இருந்தால் அவன் பேர் ஜலந்தரன். அந்த ஜலந்தரனுடைய மனைவி. ஸோ மகாவிஷ்ணு ஜலந்தரன்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கா. பிருந்தாவினுடைய கற்பு இல்லையா, அது காப்பாற்றுதவனை. அதனால் இவருக்கு வேறு வழி தெரியல. இவரே ஜலந்தரன் மாதிரி தன்னை உருமாற்றி கொண்டு போய் அந்த பிருந்தா என்ற பெண்ணை கற்பிச்சிடுறாரு. அதனால் அவளுக்கு தெரிஞ்சு போகுது, சாபம் கொடுக்குறா.
நீ இவ்வளோ காம விகாரத்தோட என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட, அதனால் இந்த பிருந்தாவனத்தில், பிருந்தாவனம் பின்னால் வந்த பேர், இந்த இடத்துல நீ காம விகாரத்தோடு அலையணையான்ட்டான். அதனால்தான் இன்றைக்கி மதுரையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா மதுராபுரி வடநாட்டில் இருக்குது, ஆக்ரா கிட்ட, அங்கேருந்து பிருந்தாவனுக்கு போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல தான் இந்த லீலைகள்லாம் நடந்தது. அவன் என்ன பண்ணான், தன்னை எரிச்சிக்கிட்டு அந்த இடத்துல துளசி செடிகள்லாம் வந்து, பிருந்தான்னா துளசின்னு அர்த்தம். அவளுடைய எண்ணம், அவள் தன்னை பொசுக்கி கொண்டு துளசி செடிகளாக அந்த இடத்தில் இருந்தபோது கிருஷ்ணர் அங்கே வந்து இந்த கோபிகைகள் கூடலாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாருக்கிட்டையும் லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவருக்கு சாபம் கொடுத்துட்டு போனான் அந்தம்மா. இதில் இன்னொரு பர்பஸும் இருந்தது. இந்த 27,000 கோபிகைகளாக வந்தவங்களாம் யாருன்னா, கிருஷ்ணனையும் பகவானையும் யாசித்து அவனுடைய தரிசனம் வேணும், அவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தவம் செய்த ரிஷிகளும் சித்தர்களும் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபார்மில் வந்திருந்தாங்க, கோபிகைகளாக வந்திருந்தாங்க. அவங்க கேட்டதும் நிறைவேறிச்சு, இந்த அம்மா கொடுத்த சாபமும் நிறைவேறிச்சு. இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சுட்டு போயிட்டார் அவர். அதனால் கிருஷ்ணனை புரிந்து கொள்வது கஷ்டம். அவர் ஒரு விஷயத்தையும் எதுக்காக செய்கிறாரு, என்ன ஏதுன்றது நமக்கு புரிந்து கொள்வது கஷ்டம். அதனால் யூ வில் அக்செப்ட் ஹிம் ஆஸ் இட் இஸ். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன, இந்த உலகத்தில் இவ்வளோவையும் ஒரு தனி மனுஷன் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு போன ஒரு ஆள் இல்லையா. ஈ ப்ரூவ்ட் தட் எ சிங்கிள் பர்சன் ஈ கேன் ப்ளே ஹேவக் வித் த வேர்ல்ட். உலகத்தையே அழிக்க முடியும், அது கூட ஜாலியாக அழிக்க முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு போன ஆள். அதனால் கோகுலாஷ்டமி கொண்டாடுகிற போது இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா போகிறோம். கிருஷ்ணனை அனலைஸ் பண்ணால் ஒரே தப்பாக தெரியும், எல்லாமே தப்பாக தெரியும். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் அண்ட் ரைம் வை வாஸ் born டு திஸ் எர்த். அப்போ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. கேள்வி. சங்கரம் சிவசங்கரம். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் மூலவராக இருக்கும் குழந்தை பாலகிருஷ்ண விக்கிரகம் விஸ்வகர்மாவால் துவாரகையில் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும், துவாரகை நகரம் நீரில் மூழ்கிய பிறகு அந்த விக்கிரகம் மாத்வரின் கைகளுக்கு வந்து அவரால் உடுப்பியில் பிறகு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இவை சரிதானா? இந்த கோவிலில் 9 துவாரங்கள் கொண்ட கனகதண்டி என்று சொல்லப்படும் பலகனி வழியாக மூலவரை தரிசிக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. இது போன்ற வழிபாட்டு முறை ஏன் அங்கு வந்தது? விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாதவாச்சாரியாருக்கு உடுப்பிக்கு பக்கத்தில் அந்த கடல் இருக்கு இல்லையா, அரபிக் கடல், அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே முழுகி இருந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம் தான் உடுப்பியில் இப்போ பிரதிஷ்டையாக இருக்கிற விக்கிரகம். அவருக்கு தரிசனம் கொடுத்து அதை கொண்டு உடுப்பியில் அவர் பிரதிஷ்டை பண்ணார். நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் அதுதான் சொல்லுது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஏன் இந்த 9 ஓட்ட வழியாக கிருஷ்ணனை பார்க்குறாங்கன்னா, கனகதாசர்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு என்ன சொல்கிறது, லோவர் கேஸ்ட், அதில் இருந்த ஒரு ஆள் கோயிலுக்கு வந்தால் இவங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க. அவன் பெரிய கிருஷ்ண பக்தன். அதனால் அவனுக்காக கிருஷ்ணர் இந்த பக்கம் திரும்பி நின்று தரிசனம் கொடுத்தார். நீங்கள் அவனை உள்ளே விடலைன்னு அவன் வெளியிருந்து என்னை பார்க்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ அந்த 9 ஓட்ட வழியாக தான் இன்றைக்கும் கூட ஜனங்கள்லாம் பார்க்க முடியும். நீங்கள் உடுப்பிக்கு போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், மூலவர் உள்ளே இருப்பார், அந்த ஓட்டைங்க இருக்கு இல்லையா, அது வழியாக தான் இப்படி பார்த்துட்டு போக வேண்டியிருக்கும். அண்டு அந்த பழக்கம் அந்த காலத்தில் வந்தது. அவனுக்காக, கனகதாசனுக்காக வந்தார். மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தான் இந்த ஜாதி கீதி இதெல்லாம் வந்து கட்டி நடுவுறீங்களே தவிர, கடவுளுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈ கோஸ் பை யுவர் டிவோஷன். உங்கள்கிட்ட எவ்வளோ பக்தி இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவன் போகிறான். அவன் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. அதனால் ஹீ டிட் திஸ் ட்ராமா ஃபார் கனகதாஸ். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. நம்ம நாயன்மார்கள் இல்லையா, ஆழ்வார்கள் இல்லையா, மராட்டியில் வந்த பாகவதர்கள் இருக்காங்க, பாண்டுரங்கன், அவங்களுக்காக பாண்டுரங்கன் என்னெல்லாம் செஞ்சாருன்னு இல்லையா. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் கடவுளுடைய வடிவங்கள் இந்த மாதிரியான ஒரு பக்தர்களுக்காக ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. தாங்கள் முன்பு ஒரு முறை 2 மாத காலம் திருத்தல புனித யாத்திரை மேற்கொண்ட போது மறைந்த தங்களுடைய தாயார் திருமதி விஜயலட்சுமி அம்மையார் தங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இது சம்ரக்ஷணா மாத இதழ் மே 2009 இதழில் வெளிவந்திருந்தது. அதில், நான் சங்கரா என்று அழைத்தால் இந்த பைத்தியம்தான் அழைக்கிறது என்று ஆவன செய்வாய். என் மூச்சில்தானே 24 மணி நேரமும் இருக்கிறாய்.
2 மாத காலம் உன்னை காணாமல் இருக்க முடியுமா? எனக்கு நீதான் தைரியம் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த மாற்றம் என்று ஒரு கேள்விக்குறியோடு முடித்திருக்கிறார். இது அவரது தாய்ப்பாசத்தின் வெளிப்பாடா அல்லது அவர் தங்கள் மீது வைத்திருந்த பக்தியின் வெளிப்பாடா? எங்கள் அம்மா வந்து ஒரு இன்னோசென்ட் லேடி. அவங்க அப்பா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸராக இருந்தார். லட்சுமி நரசிம்மையான்னு பேர். அவங்க குலதெய்வமே நரசிம்மர் தான். அவங்களுக்கு வேதாம்பாள்னு ஒரு அம்மா ஒரு தாசில்தாரை கட்டிக்கிட்டு உடுமல்பேட்டில் பக்கம் எங்கேயோ இருந்தாங்க. இவங்க 2வது 3வது சரோஜா, அந்த மாதிரி 4 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு பிரதர் இருந்தார். ஸோ அவங்களுக்கு 13 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் அப்படி தான், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ஆரோக்கியத்தோடையும் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சுகிங்களாக இருக்கிறதில்ல. அண்டு ஷி லிவ்டு ஃபார் மோர் தென் 50 years ஆர் ஸோ. அந்த 50 வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவை ஏற்று பேசி நான் பார்த்ததே இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்தில் இதெல்லாம் பாசிபிளா இல்லையா? எல்லாத்துக்கும் கோவம் வந்துடுது, அடிச்சுக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம். அந்த மாதிரி ஒரு நாள் கூட ஏற்று பேசி நான் பார்த்ததே கிடையாது. அண்டு எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு காலத்தில் எங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் மயில் மானாலாம் இருந்துச்சு. எங்கள் பேரே வந்து சின்ன கோட்டலா அப்படின்னா சிறிய கோட்டைக்கு சொந்தக்காரர்கள்னு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வசதியாக இருந்த ஒரு குடும்பம். அப்போ யார் கண்ணையும் அந்த மயில் குச்சிச்சான். அந்த கோவத்தில் மயிலை கொண்டுட்டாங்க. அன்னிலிருந்து எங்கள் குடும்பம் விளங்காமல் போயிடுச்சு. அந்த மயிலை கொலை பண்ண பாவம். அதுக்கப்புறம் எல்லாரும் தூர்மாறணும். யாரோ போய் ரயில் அடிச்சு சாவாங்க, யாரோ கிணத்துல குச்சி சாவாங்க. எங்கள் அப்பாவே வந்து ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் மேல் ஏறி சாகரத்துக்கு போனார், யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப வசதியாக வேறு இருந்தார். அவர் 2 டூரிங் டாக்கீஸ் வச்சுருந்தார். ராஜகுமாரி டூரிங் டாக்கீஸ், மணிமீரா டூரிங் டாக்கீஸ்னு. சுகமனம்னு ஒரு கலெக்டர் இருந்தபோது எங்கள் அப்பா, காமராஜ நாடார், உபயதுல்லாலாம் குடியாத்தம் ஜெயிலில் சுதந்திர போராட்ட தியாகிகள். அதனால் அவங்களுக்கு பெரிய ரேஷன் கடை 36 ரேஷன் கடை பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அவர் ஜவுளி கடை வச்சுருந்தார், 2 தியேட்டர் வச்சுருந்தார். எல்லாம் நல்லா வசதியாக இருந்திருந்தார். ஒரு சொந்த பணத்தில் அந்த ஊரில் ஒரு எய்டட் ஸ்கூல் கூட ஆரம்பித்தார். சொந்த பணத்தில் ஆரம்பித்தது ஒரு பிரைமரி எய்டட் ஸ்கூல். ஸோ இப்படியெல்லாம் ஆச்சு இல்லையா? துர்மரணங்கள் எல்லாம் போய் கொஞ்சம் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அவரை. அதனால் எந்த ஸ்கூலில் அவர் ஆரம்பித்தாரோ அதே ஸ்கூலில் அவர் டீச்சர் ஆனார். அதே ஸ்கூலில் டீச்சர் ஆனார். அண்டு நாங்கள் 3 பிரதர்ஸு 3 சிஸ்டர்ஸு, அப்பா அம்மா 8 பேர் சாப்பிட்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அதாவது இந்த அடி வண்டால் ரசம் இருக்குல்ல, அதில் பழைய சாதத்தை பேசி எல்லோரும் கையில் தான் வைப்பாங்க. அதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு நிலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை கொண்டு போய் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா பெருநைக்கம்பாளையத்தில் ஃப்ரீ போர்டராக சேர்த்தாங்க. பரீட்சை எதுன்னு நல்ல மார்க் வந்தால் அவங்க படிக்க வைப்பாங்க. நான் அங்கே தான் படித்தேன், ஃப்ரீயாக தான் படித்தேன். அப்போ எனக்கு அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி இருந்துச்சு. அதில் மார்க் நல்லா வந்ததுன்றதுனால ஒரு 750 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. அந்த 750 ரூபா வச்சு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். எங்கள் பிரதர் ஒருத்தர் ஆர்மி என்ஜினியராக இருந்து இறந்து போயிட்டார் டேராடூனில். அண்ட் ஒரு வாட்டர் ஃபாலில் குளிக்கிற போது இறந்து போயிட்டார். இன்னொரு பிரதர் பிஹெச்எல்ல ஜென்ரல் மேனேஜர் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவங்க பசங்கள்லாம் இன்றைக்கி செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் வேறு விஷயம். நான் 3வது, எனக்கு கீழே 3 சிஸ்டர். ஸோ இப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எடுத்தோம். நான் 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு வந்தவன் தான். அண்டு ஸோ ஐ மேட் மை ஓன் லைஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 16 ஏக்கரா லேண்டு எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன் எங்கள் ஊரில். நான் தலையெடுத்த அப்புறம் என்னுடைய 3 சிஸ்டருக்கு என் செலவில் கல்யாணம் பண்ணி வச்சேன். 3 பேருக்குமே நான் தான் பண்ணேன். அண்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன் கிராமத்தில். அந்த பழசெல்லாம் போயிடுச்சு இல்லையா, அதனால் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தேன். இதெல்லாம் நம்ம தலையெடுத்து பண்ணது. விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அந்த லேண்டெல்லாம் விற்று அவர் எப்படி போட்டுக்கினார். அதில் வர்ற இதில் அவங்க வசதியாக தான் வாழ்ந்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். அவர் பெரிய ஐயப்ப குருசாமி. ஊரில் நல்ல மரியாதை உண்டு, எல்லோரும் மதிப்பாங்க. ஏன்னா வாழ்ந்து கேட்டவருன்ற மாதிரி. ப்ளஸ் அவர் வாத்தியாராக இருந்தார். அவர்கிட்ட படித்தவங்கலாம் தான் அந்த ஊரில் பெரிய பெரிய கடைலாம் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தார். ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட இந்த குணம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வாழ்க்கையில் பார்த்து கூட காமாக இருப்பாங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இருந்தது. அண்டு லாஸ்ட்டில் அந்தம்மா, அதாவது நான் இங்கே தான் இருந்தேன் அப்போது, அந்தம்மா அங்கே முதல்ல ஊரில் இருந்தாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டே இருந்துட்டார்.
அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே பழனி கார்னரில் இருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து சிஸ்டர் வீட்டில், கணபதி சார் வீட்டில் இருந்தாங்க. ஒரு மாதிரி மைண்டு கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க லாஸ்ட் டேஸில் அவங்களுக்கு கான்ஷியன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க இறந்து ஒரு 1 year or 2 year. ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க பிறந்த போது ஏதோ சின்ன சின்னதாக தப்பு பண்ணியிருப்பாங்க. எங்கள் அம்மா எங்கே தேளை பார்த்தாலே அடிக்கும், எங்கே பார்த்தா அடிச்சிடும், அந்த மாதிரிலாம் சின்னது பண்ணியிருப்பாங்க ஏதோ. அதனால் ஒரு 2 years அவங்களுக்கு ஒரு பித்ருலோகத்தில் இருக்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்தாங்க. வந்தபோது நான் சொல்கிறேன், உனக்கு எங்கே போகணும் சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. எனக்கு எங்கே வேணால் போக முடியும், என்னால் இந்த உலகங்கள்லாம் இருக்குது இல்லையா, பித்ருலோகம் அந்த உலகம் எங்கே வேணால் போக முடியும். சொன்னால் உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி நான் கொண்டு போய் விடுறேன்னு. எனக்கு எங்கே போகணும், அதான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு என் தோள் மேலே சாஞ்சாங்க, எங்கிட்ட கலந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மான்றது இன்றைக்கி என் கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டு தான், தனியாக இல்லை, அது மாதிரி இல்லை. எங்கள் அப்பா அதே மாதிரி கர்மாவை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும், பித்ருலோகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் இப்படிலாம் தர்மத்தை விடாமல் பூஜை கீஜெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இல்லையா. அதனால் அவருக்கு 12 பேர் இருக்காங்க பித்ருலோகத்தில். ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் பித்ருலோகத்திலேருந்து பூமிக்கு திருப்பி வந்து பிறக்கிற போது அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த 12 பேர்கிட்ட அந்த ஆத்மா போய் நிற்கும். அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த தப்பெல்லாம் போன ஜென்மங்களில் பண்ணியிருக்க, இப்போ போய் உருப்பிடப்பாரு, எல்லாம் பேக்கப் பண்ண உன் லைஃப்ன்ற மாதிரி கைட் பண்ணுவாங்க. அந்த 12 பேரில் ஒருத்தராக எங்கள் அப்பா இருக்கார். அது ஒரு ப்ரமோஷன். இட்ஸ் நாட் எ பனிஷ்மெண்ட் டு பி இந்த பித்ருலோகம், இட்ஸ் எ ப்ரமோஷன் பிகாஸ் இட் டிசர்வ்ஸ் இட். ஒரு டீச்சிங் போஸ்ட்னு வச்சுக்கோயே, அந்த மாதிரி இருக்கார். எல்லாம் பாரம்பரியம் தான். இப்போது ஒரு சாதாரண ஒரு வில்லேஜு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம், அதில் ஒவ்வொருத்தரும் பாரு, எங்கள் பெரிய அண்ணன் ஆர்மி இன்ஜினியர் இருந்தான், 2வது ஆள் பிஹெச்சியில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனான். அவங்க பையன் பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அண்டு பெரியவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இறந்துட்டார் அவர். 3வது நான். என்னுடைய ஒரு சிஸ்டர் வந்து டெப்டி செக்ரட்டரி லெவலில் இருந்தால். முதல்ல பிடிஓ இருந்தால், அப்புறம் டெப்டி செக்ரட்டரி ஆனால். அவங்க பொண்ணு ஒருத்தி பிபிசியில் வேலை செய்கிறா, ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கான். இன்னொரு சிஸ்டருடைய ஒரு பையன் இன்றைக்கி பெரிய இதில் இருக்கான், ஏதோ பெரிய கம்பெனியில் ராஜஸ்தானில் இருக்கான். வீட்டு வாடகை 1.5 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். அவன் சிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கான். இப்படி எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஆகுறாங்க? அவங்க செஞ்சது, பெரியவங்க செஞ்ச பூஜை, பெரியவங்க செஞ்ச புண்ணியத்தினால அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நல்லா தான் இருக்காங்க, ப்ராஸ்பரஸாக இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நல்ல பக்தியை கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க, டிசிப்ளினை கொடுங்க. அது போகிறோம். பணத்தை கொடுத்தீங்கன்னா கெத்து போடுவானுங்க. அதனால் யூ ஷுட் கிவ் தம் வேல்யூஸ். அண்ட் பணத்தை வச்சு நீ நல்லா கோயில் சுற்று, நீ 4 வெளிநாடு போ, நிறைய தான தர்மம் பண்ணு, அது நல்லது. குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா அவங்கள நீயே கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ டோன்ட் டூ தட் எவர். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட அனுபவ பாடங்கள் இதெல்லாம். லாஸ்ட் கொஸ்டின். ஈசனுடைய 5 திருமுகங்கள் பரத்தையும் பார்வதி தேவியின் திருமுகம் இகத்தையும் நல்குவதாக சில புராண குறிப்புகள் கூறுகின்றன. ஆனால் முருகப்பெருமானின் 6 முகங்களும் சேர்ந்து இகபர சௌபாகியத்தை நல்கும் வல்லமை பெற்றவை என்பதை ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்ற திருப்புகழ் பாடலில் அருணகிரியார் பாடுவதாக விளக்கம் தரப்படுகிறது. இகபர சௌபாகியம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள். இந்த பூமி இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ப்ராஸ்பரஸாக வாழ்கிறதுக்கு இகம்னு பேர். ஆகாசத்தில் போய் நம்ம ஒரு நல்ல நிலையில் சித்தர்கள் உலகம், தேவர்கள் உலகம் எங்கேயோ உருப்படுறதுக்கு பேர் பரம்னு அர்த்தம். தான் இக பர அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா புராணத்தில், அதெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டின்ற, இன்னும் அறிவில் வளராத, ஞானத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு படிநிலையில் இருந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். பிரம்மாவுக்கு 4 மூஞ்சின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 4 திசைகள் இருக்குது பூமியில், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட், அதுதான் 4 மூஞ்சின்னு சொல்கிறது. சிவனுக்கு ஏன் 5 முகம்னு சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஆகாசம் வரைக்கும் இருக்கிற ஊர்துவ முகம்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. ஆஞ்சநேயரும் பஞ்சமுகம்னு சொல்கிறதுக்கு காரணம் சிவனும் அவரும் ஒன்றே தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அண்டு 6 முகம் முருகருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, வெற்றிபிரே குண்டலினி சக்தி, அது பாம்பு வடிவத்தில் இருக்கும். அதில் 6 ஆதாரங்கள் இருக்குது, 6 சக்கரங்க, அதுதான் 6 முகம்னு சொல்கிறது. நீ ஏதோ ஒரு ராவண வேஷம் காட்டின மாதிரி வர்றது. அதேமாதிரி ராவணன் 10 மூஞ்சியோடு இருக்கான்றீங்களா, அது கூட தசமகா வித்தைன்னு ஒன்று இருக்குது. இந்த உபாசனா மார்க்கத்தில் தசமகா வித்தை, அதை அவன் பண்ணியிருந்தான். அவன் ரொம்ப பெரிய தபசி அவன்.
அதனால் அது அவனுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க தசகண்ட ராவணன் இருப்பான். கண்டம்னா தொண்டை. இது வழியாக அந்த மந்திரங்களெல்லாம் கற்று உச்சரிச்சவன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு நீ ஏதோ அவனுக்கு கட் அவுட் வச்ச மாதிரி 10 தலையை வச்சுக்கிட்டு 10 மூஞ்சி இருக்கிற ராவணன் சொல்லின்னு இருக்க. இப்படி எல்லாமே பெரிய பெரிய தத்துவங்களை ஒரு படிநிலையில் இருந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்த பிரயத்தனங்களை தவிர அவங்கெல்லாம் டெமன்ஸ் கிடையாது. 6 மூஞ்சி வச்சுன்னு 10 மூஞ்சி வச்சுக்கின்னுட்டு இப்படியெல்லாம் சுத்தத்துக்கு அவங்கெல்லாம் டெமன்ஸ் கிடையாது. நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. முருகருக்கு ஒரு முகம்தான் இருக்கும். அந்த 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி எனர்ஜியை அப்படி சொல்கிறது. உங்களுக்கு அதில் டவுட் வேணாம். எந்த கடவுள் எப்படி இருப்பார்னு உனக்கு ஏதாவது நிஜமாக தெரினான்னா இங்கே நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டிருக்கேன். எல்லா கடவுளையும் எப்படி இப்படி இருப்பாங்கன்னு இங்கே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அப்படி தான் இருப்பாங்க கடவுள். நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன். இது இப்போ பெயிண்டிங்கு இல்லை ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அதை வச்சுக்கிட்டு சொன்னது இதெல்லாம். டோன்ட் டேக் தம் எவர் சீரியஸ்லி. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போயிருந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. பசுவரியும் அந்த சிசுவரியும் பாலை மறந்த அந்த பாம்பரியும், பசுவரியும் அந்த சிசுவரியும் பாலை மறந்த அந்த பாம்பரியும் வருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும் இசையின் பயனே இறைவன் தானே. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்றேன், அதற்கேற்ற லயம் எந்த தந்தை என்பேன். ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். இறந்த கதவு என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல் தோழி, பாமரே கரே கரே கனி தனி, பாமரே கரே கரே கனி தனி, நினி ரே கரே க மக மத மத நிசா நினி சா நிரி சா 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 நிரி ச நி தனி நீ நீ த ச நி த மத சா சா நிரி ச நி தனி நீ த ச நி த மத தனி மத க க மத ச நி த மகரி. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக
ராகம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. కొండలలో నెలకొన్న కోనేటిరాయడువాడు కొండలంత వరములు గోపెడువాడు. కొండలలో నెలకొన్న కోనేటిరాయడువాడు కొండలంత వరములు గోపెడువాడు. కొండలలో నెలకొన్న కోనేటిరాయడువాడు. తుమ్మరదాసుడైన కురువరతి నంబి ఇమ్మన్న వరములెల్ల ఏచినవాడు. దొమ్ములు చేసిన ఎట్టే తొండమాంచ కురవర్తి దొమ్ములు చేసిన ఎట్టే తొండమాంచ కురవర్తి రమ్మన్న చోటికి వచ్చి నమ్మినవాడు. కొండలలో నెలకొన్న కోనేటిరాయడువాడు. అచ్చపు వేడుకతో అనంతాళ్ళు వారికి మిచ్చిలి పెట్టికి మన్ను మోచినవాడు. మాచిక దొలక తిరుమల నంబి తోడుత నిత్య నిత్య మాటలాడి నోచినవాడు. కొండలలో నెలకొన్న కోనేటిరాయడువాడు. அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம். உனது பிறப்பினால் கிருஷ்ணா புனிதம் இத்தலம். லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணா என்றும் இங்குள்ளாள். கோபியர்கள் யாம் கிருஷ்ணா உனை பிரிந்ததால் தேடி அலைகிறோம் கிருஷ்ணா காட்டி அருள்வாய். அபயம் என்றுனை கிருஷ்ணா அடைக்கலம் புகும். அடியவர்க்கு நீ கிருஷ்ணா ஆபத் பாந்தவா. ஸ்ரீநிகேதனம் கிருஷ்ணா பாத பங்கஜம். சரணம் எய்துவோர் கிருஷ்ணா பாவம் போக்குமே. கருணை நிறைவினால் கிருஷ்ணா பசுவை மேய்க்கும் நீ. பாம்பு தலையிலும் கிருஷ்ணா ஆடும் பதம் உளாய். நின் கதாமிருதம் கிருஷ்ணா துன்புற்றோர்க்கெல்லாம் இன்ப மங்களம் கிருஷ்ணா முனிவர்க்கானந்தம். ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா சாந்தி நல்கிடும். போற்றுவோரெல்லாம் கிருஷ்ணா புனிதவான்களே. சருணுற்றோர்க்கெல்லாம் கிருஷ்ணா அபயம் நல்கும் நீ. பரமநச்சுதன் கிருஷ்ணா உனையே நம்பினோம். ஷாம சுந்தரா கிருஷ்ணா பீதாம்பரதரா. அடிமை எங்களை கிருஷ்ணா கைவிடாதருள். அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா புனிதம் இத்தலம். உனது பிறப்பினால் கிருஷ்ணா புனிதம் இத்தலம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.